சரி, போட்டாச்சா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து போடுங்க பார்ப்போம். MnO4 மைனஸ் ட்ரை பண்ணுங்க. MnO4 மைனஸ்ல Mn தான் கேட்பான். பிளஸ் 7 SO4 2 மைனஸ்ல சல்ஃபர் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். பிளஸ் 6 ஆக்சிஜன் ஸ்டேட். சல்ஃபர் என்ன கண்டுபிடிச்சேன்? பிளஸ் 6 ஆக்சிஜன் ஸ்டேட். வாய்ஸ் கேட்கல தானே? சொல்ல சந்தோஷ். சந்தோஷ் ரைட். ஓகே. ஸோ MnO4 மைனஸ்ல x equal to பிளஸ் 7 நீங்க போட்டு பாருங்க. ஒரே ப்ரொசீஜர் தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். போக இனிமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ரைட், இதெல்லாம் நம்ம போட்டாச்சு. எந்தெந்த இடத்துல எக்ஸெப்ஷன் பயன்படுத்தணும் அந்தந்த இடத்துல பர்ஃபெக்டா எக்ஸெப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதை போடுங்க. H4P2O6ல P பாஸ்பரஸோட ஆக்சிஜன் ஸ்டேட். ட்ரை பண்ணுங்க. H4P2O6ல H4P2O6ல என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் கிடைக்குது? +4 கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? இல்லையா போட்டு காட்டுறேன் பாருங்க. H4P2O6ல எனக்கு P வேணும். ஆக்சிஜனுக்கு பிக்ஸ் +1. இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு பிக்ஸ் +1, ஆக்சிஜனுக்கு பிக்ஸ் -2. பாஸ்பரஸ் கண்டுபிடிக்கணும். +1 எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. இங்க 2 டைம் x பிளஸ் இங்க 6 டைம் -2 ஈக்குவல் டு 0. இதை பெருக்குனா +4 plus 2x -12 which is equal to 0. இது ரெண்டையும் கூட்டினா -8. -8 அந்த பக்கம் போச்சுன்னா +8. கேன்சல் பண்ணோம்னா +4. அவ்வளவுதானே? இது யாரோட ஆக்சிஜன் ஸ்டேட்? பாஸ்பரஸோட ஆக்சிஜன் ஸ்டேட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஆக்சிஜன் ஸ்டேட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு ஆக்சிஜன் ஸ்டேட் நமக்கு இருக்கதான் செய்யுது. சரி, ரைட். அடுத்தது இதை போடுங்க. K3CrO8 இதுல குரோமியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிங்க. K3CrO8 +13. அரே, குரோமியத்துக்கு இருக்கிற வேக்கண்டி ஆர்பிட்டால் எவ்வளவுதான்? 10 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். 13 எலக்ட்ரான் கொடுக்குறான். அப்ப தப்பான ஆப்வியஸா தப்பா? அப்ப தேர் இஸ் an exception. அப்ப என்னன்னா சில எலமெண்ட்டுக்கு ரூல்ஸ் ஃபிட் ஆகாதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சருக்கு போனாதான் புரியும். அப்படி சில எலமெண்ட் யாரு? உங்க லிஸ்ட் கொடுத்துட்றேன். அதுல ஃபர்ஸ்ட் K3CrO8 சார் போட்டு காட்டுங்க. பாருங்கண்ணா, Cr சென்டர்ல வரும். 8 ஆக்சிஜனும் காது கொடுத்து கேட்டுக்கணும். 8 ஆக்சிஜனும் இங்க பாருங்க. இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, அண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ஜோடி, இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ஜோடி, இங்கிருந்து இது வரைக்கும் ஜோடி. சார் கே அந்த ஆக்சிஜனோட சேர்ந்துக்கும். இல்லை, நான் எடுத்துக்கிறேன். இல்லை, ஓகே, ரைட். சரி, அப்போ இந்த பொட்டாசியம் எங்க சார் போகும்? இதான் இந்த ஆக்சிஜனோட சேரும். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சார் நடக்குதுன்னா, இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட்.
5 பாண்ட், 5மே சிக்மா பாண்ட். சோ தட் ஷேரிங். அப்ப இந்த இடத்துல குரோமேத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோ? 5. மேனுவலா ஸ்ட்ரக்சர் போட்டு சொல்லணும். சரி, எத்தனை ஸ்ட்ரக்சர் படிக்கிறது? எக்ஸெப்ஷன் இருக்கு. இங்க இருந்தா கேள்வி வரும். முன்னாடி இருந்ததெல்லாம் நார்மல் மத்த லெசன்லயும் வரும். ஆனா இது டிஃபரெண்ட். அப்ப K3CrO18ல சாய்ஸ் என்ன இருக்கும்? ஒரு இடத்துல நீங்க போட்ட 13 இருக்கும், இன்னொரு இடத்துல நான் சொல்லி கொடுத்த +5 இருக்கும். குரோமியத்துக்கு 6 வரைக்கும் ஓகே. அப்போ 5 வந்தாலும் ஓகே தான், கரெக்டா நம்ம போட்டிருக்கோன்னு அர்த்தம். அது ஷேப் போட்டாதான் புரியும். சரி, இதே மாதிரி இன்னொருத்தன் CrO5 நீங்க போட்டீங்கன்னா +10 கிடைக்கும். 6க்கு மேல போக கூடாது குரோமியத்துக்கு. இப்போ +10 போகுதுன்னா அப்ப என்னது? அது இந்த PSR 6க்கு மேல போக கூடாது. டி பிளாக் எடுத்து பாருங்க. மேங்கனீஸ் 7 வரைக்கும் போலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனா குரோமியம் 6ஓட நிக்கணும். ஆனா இங்க நான் போட்டு பார்த்தா CrO7க்கு எவ்வளவு கிடைக்கும்? +10 கிடைக்கும். அப்ப இது எப்படி சார்? இதுவும் ஷேப் வைஸ்ல தான் எக்ஸெப்ஷன். Cr சென்டர், இது ஒரு O, இது ஒரு O, இங்க ஒரு இப்படி 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 இப்படி. சரி, என்ன சார் பண்றீங்க? கவனிக்கணும். சிக்மா பாண்ட்ல ஒரு ஷேர், இங்க ஒரு சிக்மா, இங்க ஒரு சிக்மா, இங்க ஒரு சிக்மா, 4 சார்ஜ் போயிடுச்சு. பை பாண்ட்ல ஒரு சிக்மா இருக்கும். அதனால நீங்க அதை ஒரி பண்ணிக்காதீங்க. சோ பையில இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க 2 ஷேரிங். மொத்தம் எத்தனை ஷேரிங்? 6 ஷேரிங். அதனால 6 எலக்ட்ரான் இது கொடுக்கும். இது ஒரு மெட்டல். நல்லா பாயிண்ட் புரியணும். திருப்பி சொல்றேன். K3CrO8 and CrO5ல நீங்க ஃபார்முலா வச்சு போடக்கூடாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை வச்சுதான் நீங்க சொல்லணும். ஸ்ட்ரக்சர் வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும்? சார்ஜை கிரியேட் பண்ணி சார்ஜை போடுற மாதிரி இருக்கும். இதை பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் ரெக்க இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இத ரெடாக்ஸ்ல படிச்சே ஆகணும். ரிப்பீட்டர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா இந்த லெசன்ல இதுதான் வரும். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, ரைட். இதுல எத்தனை பெராக்சைடு பாண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஷேப்ல எத்தனை பெராக்சைடு பாண்ட் இருக்கு? இதுல எத்தனை பெராக்சைடு பாண்ட் இருக்கு? ஷுவரா? கவனிக்கணும். என்ன சார் பெராக்சைடு பாண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்க? சிம்பிளா சொல்லுங்க சார். 2 ஆக்சிஜன் பாருங்க, நடுவில் கோடு இருந்தா பெராக்சைடு. அது யாரு கூட மத்தவங்களை பத்தி கவலை தேவையில்ல. 2 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு கோடு இருக்கு. பெராக்சைடு, 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 பெராக்சைடு. 2 பக்கமும் ஆக்சிஜன் இருக்கணும். சோ அதனால இது என்னது? பெராக்சைடு கிடையாது. இது பெராக்சைடு கிடையாது. கரெக்டா பார்க்கணும். அப்ப இதுகிட்ட 2 பெராக்சைடு பாண்ட் இருக்கு. இதுகிட்ட மொத்தம் 4 பெராக்சைடு பாண்ட் இருக்கு. இது அப்படியே கேட்பாப்ல என்ன பண்ணுவாங்க? அப்படியே நமக்கு நீட்ல கேட்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். ஞாபகம் வச்சு. கிளியர் தானே? கவனிக்கணும். பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். வேற என்ன சார் ஷேப்? இங்க இருந்து நம்ம இன்னும் டெப்தா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல Br3O8 சார் ஜென்ரலா போட்டு காட்டுங்க. ஜென்ரலா போட்டு காட்டுறேன். Br3O4 ஜென்ரலா எல்லாம் சார் என்ன பண்ணுவோம்? அதே பண்றோம் பாருங்க. Br3O8 எனக்கு வந்து நார்மலா தான் தெரியும். நான் எக்ஸாம் பேப்பர்ல Br3O8 பார்த்தோன்னே இதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் சார்? இது எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க சார். மொத்தம் 3 பேர் இருக்காங்க சார். 3x சார். இது வந்து பாத்தீங்கன்னா -2 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். 8 × -2 போடுறேன் சார், ஈக்குவல் டு 0. ஓகே, குட். அடுத்து என்ன சார் பண்ணிட்டோம்? இது ரெண்டையும் பண்ணாம சார் -16 சார், இது 3x சார், ஈக்குவல் டு 0 சார். அப்ப இந்த பக்கம் போனா +16 சார், இந்த பக்கம் 3x சார். அப்ப x ஈக்குவல் டு 16/3 சார். அப்படி போடுவோம் சார். சாய்ஸ் இருக்கு சார், டிக் பண்ணுவோம் சார். ராங் மெத்தட். ஏன்னா இதுவுமே ஸ்ட்ரக்சர் பேஸ் தான். எப்படி சார் ஸ்ட்ரக்சர் படிப்போமா? கவனிக்கணும். +R 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 3 முடிஞ்சு போச்சா சார்? மீதி ஆக்சிஜன் இந்த பக்கம் டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் டபுள் பாண்ட் O. மீதி இங்க ஒரு டபுள் பாண்ட் O, 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 இங்க ஒரு டபுள் பாண்ட் O. சரிங்க சார். அடுத்து
தனித்தனியா அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம படிச்சு வச்சுக்கணும். என்ன சார் சொல்றீங்க, தனித்தனி எப்படி படிக்கிறது? கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஜனை கவனிங்க. இவனுக்கு எப்படி ஆக்சிஜன் ஸ்டேட் போகுது? ஃபார்முலா கிடையாது, ஷேர் தான். மொத்தம் எத்தனை சிக்மா பாண்ட்? சிக்மா பாண்ட் கிடையாது, இது ஒரு பை பாண்ட். பை பாண்ட்ல சிக்மா பாண்ட் இருக்கு, அதை விடுங்க. இந்த இடத்துல 2 பாண்ட் மாதிரி கணக்கு வச்சா 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது. எத்தனை எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது? இதனால எவ்வளவு முடியும்? 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்க முடியும். 2 எலக்ட்ரான் இதனால தான் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரக்சர்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னமா எதுக்கு 4 எலக்ட்ரான் வரப்போகுது? 2 எலக்ட்ரான் இவனுக்கு சொந்தம், மீது 2 எலக்ட்ரான் புரோமினுக்குள்ள சொந்தம். 4 எலக்ட்ரான் இவனை கொடுத்தா இவன் பாண்டை கிரியேட் பண்ண போறான். கோவலன் பாண்ட் ஷேரிங் பாண்ட். அதுல மொத்தம் 4 எலக்ட்ரான் இருந்தாலும் 2 எலக்ட்ரான் தான் இவனுக்கு சொந்தம். அப்ப ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? 2 எலக்ட்ரான் வாங்குவான், கொடுக்கல மாட்டான். புரோமின் விட ஆக்சிஜனுக்கு என்னது? எலக்ட்ரான் நைட்ரேட்டி அதிகம். எலக்ட்ரான் நைட்ரேட்டி அதிகம். எவ்வளவு சார் அதிகம்? ஆக்சிஜனுக்கு 3.5, புரோமினுக்கு கொடுத்துருக்கான் பாரு 2.8. அண்ணா சரி சார், அப்ப 2 எலக்ட்ரானா வாங்கிட்டா -2. சார் இங்கேயும் 2, சார் இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2. அப்ப டோட்டலா இந்த ஆக்சிஜன், இந்த காம்பவுண்ட்ல ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சொல்லுங்க பாப்போம். இது அரே அரே பாய், ஒருவேளை கேக்குறான் B3O8ல ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன். எட்டு ஆக்சிஜன் இருக்கு, 8 பேருக்குமே நமக்கு என்ன இருக்கு? -2 இருக்கு. அப்ப இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். சத்தமா -2 போடலாமா? தப்பு. அடுத்து நான் ஒரு ஆக்சிஜன் கேட்கல, Br3O8ல கூட 8 ஆக்சிஜன் கேட்கிறேன். நம்ம தப்பே வேற தப்பே. ட்ரை பண்ணுங்கம்மா. முக்கியமான எக்ஸெப்ஷன். கொஸ்டின் கேட்டா இங்க இருந்தா கேட்டாகணும். ஓகேவா? இது கேள்வி கிடையாது. இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்பானா, புரோமினோட ஆக்சிஜன் ஸ்டேட் கேட்பான். அவ்வளவுதான் கேட்க முடியும். நான் புரோமின் பத்தி பேசல. ஆக்சிஜன் கேட்டா என்ன பண்ணுவீங்க? தேர் இஸ் எ வே. கெமிக்கல் பாண்ட்ல சார் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு ஆன்சர் சொல்லுங்க போதும். என்ன ஃபார்முலா? சத்தமா நம்பனா? இதுதான் ரெசனன்ஸே கிடையாது. இப்ப வேற என்ன பண்ணலாம் சார்? ரெசனன்ஸ் தாண்டி ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். PO4 2 - J+ போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்கும். அதுல தனிப்பட்ட ரீதியில ஒரு ஆக்சிஜனுக்கு ஓகே, நான் 4 ஆக்சிஜனுக்கும் கேட்கிறேன். ரைட். என்ன சார் பண்றது? ஒண்ணு இல்லம்மா, ஆவரேஜ் தட்ஸ் இட். என்ன சார் ஆவரேஜ்? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 எலமெண்ட், 8 ஆக்சிஜன். ஆளாளுக்கு நீங்க சொன்னது என்னது? மொத்தம் எத்தனை சார்ஜ்? 2 4 6 8 10 12 14 16. அவ்வளவுதான். ஓகேவா? ஆவரேஜ் சார்ஜ். அப்ப கேன்சல் பண்ண என்ன சார் நீங்க சொன்ன மாதிரி -2 அப்படி வருமா? வராது. ஜஸ்ட் உல்டா. 8 எலமெண்ட், ஆளுக்கு -16. ஸோ 8 divided by -16, அப்போ -1/2 -0.5. என்ன சார் சொல்ல வரீங்க? ஆனா லிசன், இந்த 8 பேருக்கும் லிசன், இந்த 8 பேருக்கு ஆவரேஜா -0.5 அப்படிங்கிற சார்ஜ் காமன். ஓகேவா? பேக் டு பேக் ரெசனன்ஸ்ல கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சரியா?
இது ஒன்னே ஒன்று மட்டும் தான் பாயிண்ட். ஓகே, இது மட்டும் தான் நம்ம என்ன வச்சணும். அப்போ இது ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் -2 தான் வருது. ஆவரேஜ் எடுத்து பார்த்தாலும் -2 தான். ஏன்னா 0.5 வராது. ஏன்னா அது ரெசனன்ஸ் இந்த பெட்டர், இதில் ரெசனன்ஸ் கிடையாது. அப்படின்னா டோட்டல் 8 எலமெண்ட், அதில் 16 -2 தான் வருது. ஓகேவா, நான் வேற ஏதாவது ஆன்சர் வரணும்னு நினைச்சேன். -2 ஜென்ரலாக சொல்லும், பட் நான் சொல்ற மெத்தட் எல்லா எலமெண்ட்டுக்கும் சேர்த்து அதில் எத்தனை சார்ஜ் இருக்கு அப்படிங்கிற ஆவரேஜ் எடுக்கணும். சரி ரைட், இங்கே நமக்கு ஓகே, மற்ற எல்லாத்துல மாறிச்சுன்னா பார்த்துலாம். சரி அதை விடுங்க. ஆனால் நான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுலேருந்து கேள்வி வராது. புரோமினோட ஆக்சிஜன் ஸ்டேட் தான் கேட்பான். என்ன அது கண்டுபிடிக்கலாம். நான் கவனிங்க, புரோமினுக்கு இங்கே ஒரு பாண்ட், ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், வேற கலர் காட்டா, ஒரு இதுல தான் கேள்வி வருமா கவனிக்கணும். ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான், 5 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான், 7 எலக்ட்ரான். அப்போ இந்த புரோமினோட ஆக்சிஜன் என்ன? +7 கிடையாது. ஏன் சார்? இந்த பக்கம் இருக்கக்கூடியது புரோமின் பாத்துக்கணும். இவங்க 2 பேருக்கு நடுவுல எலக்ட்ரான் ஷேரிங் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப அர்த்தம் இதுல நீங்க ஒண்ணு கவுண்ட் பண்ணீங்கல்ல எலக்ட்ரான், அது கணக்குல எடுத்துக்கூடாது. இந்த 2 பக்கமும் சேம் எலமெண்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்றேன். அப்ப என்ன பண்ணும், இந்த பாண்டை விட்டுறணும். மீதி 1 2 3 4 5 6. அப்ப இந்த புரோமினோட ஆக்சிஜன் ஸ்டேட் +6. பாயிண்ட் நம்பர் 1. சரியா சார்? ஆவரேஜ் சார்ஜ்னா என்ன சார்? நான் கெமிக்கல் பாண்டில் எடுத்து போய் பாருங்க, அதை நான் போட்டு காட்டியிருக்கேன். எப்படி வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு -3/4 போட்டு காட்டியிருப்பேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் வரல அந்த டாபிக். எனக்கு -3/4 சொல்லிட்டு போட்டிருப்பேன். நான் எங்க நினைச்சேன் ஞாபகம் இல்லை. பட் எடுத்து பாருங்க, அது -3/4 இன்னொரு சம்மில் இடத்துல போட்டிருப்பேன் ஆவரேஜ் சார்ஜ்னு சொல்லிட்டு, அங்க எடுத்து பாத்தீங்க. இல்லை நான் அப்புறம் பார்த்து கூட நடத்துறேன். கவனிங்க. இப்ப இவனை கால்குலேட் பண்ணுங்க. இவனுக்கு எப்படி சார் கால்குலேட் பண்றது? லிசன், இந்த பாண்ட் கால்குலேட் பண்ணக்கூடாது. வாய்? ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடியதும் புரோமின், சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலமெண்ட் கிட்ட எலக்ட்ரான் வாங்க முடியாது, ஈக்குவல் ஷேர் தான். அப்ப மேல 1 2 3 4. அப்ப இவனுக்கு என்ன வருது? +4 மாறிடுச்சு. அடுத்து இவனுக்கு இந்த பக்கம் கால்குலேட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6. இவனுக்கு என்ன வருது? +6 வருதுமா. அப்ப இந்த இடத்துல 2 கேட்க ஒரே ஒரு கேள்வி வந்து எத்தனை ஆக்சிஜன் ஸ்டேட் காட்ட முடியும் அப்படின்னா 2 ஆக்சிஜன் ஸ்டேட் பாசிபிள்மா. ஒன்னு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் +4 ஆக்சிஜன் ஸ்டேட் காட்டும், இன்னொன்னு +4 காட்டும், இன்னொன்னு +6 காட்டும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இவ்வளோ இருக்கு B3O8 ஃபார்ம்ல. இவ்வளவு நமக்கு வந்து Br3O8ல நமக்கு இவ்வளவு பாயிண்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கவனிங்க. இல்ல சார், ஒரே டேர்மா கேட்டா எப்படி சார் கேட்க முடியும்? ஆவரேஜ் சார்ஜ் தான் கேட்க முடியும். அது என்ன சார் ஆவரேஜ் சார்ஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் எத்தனை காம்பவுண்ட் இருக்கான்? 3 காம்பவுண்ட். எத்தனை சார்ஜ் கண்டுபிடிச்சேன்? ஒன்னு +4, இன்னொன்னு +6, இன்னொன்னு +6. அப்ப இதுல என்ன வருது ஆன்சர் வருதோ அதை நீங்க போட்டுக்கங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஆனா அவ்வளோ டெப்தா போகாது. நம்ம கேட்கிற கேள்வி இவ்வளவுதான். ஏன்னா இதை தான் நீங்க படிப்பீங்க. இதே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா அவனோட டார்கெட் நார்மலான மெத்தட்ல போட வைக்கணுங்கிறதுனால தான் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா என்ன பண்ணுவான், +4 +6 ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான். சரி, அடுத்தது இன்னொரு ஷேப் இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ஷேப் Na2S2O3. Na2S2O3 சோடியம் தியோசல்ஃபேட், தயோசல்ஃபேட் எது சொன்னாலும் ஓகே. இதுக்கு என்ன சார் பண்ணுவீங்க? ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கவனிக்கணும், ஷேப்ல ஒரு மாறும் பாருங்க. சல்ஃபர் 1, ஆக்சிஜன் 1, சோடியம் மைனஸ். கீழே ஒரு டபுள் பாண்ட்ல ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஆக்சிஜன், இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் சோடியம், இந்த இடத்துக்கு என்ன வருது? பிளஸ். ஓகே தானே? பாயிண்ட் புரிஞ்சுல? ரைட். மேல ஒரு சல்ஃபர் உட்காந்துடுறான். அப்ப இதுல கூடிய சல்ஃபர் 2 சல்ஃபர் ரெண்டுக்கும் என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் காட்டுது? கால்குலேட் பண்ண அதை கேட்பான். கவனிங்க, இந்த சல்ஃபர் கால்குலேட் பண்ண முடியுமா? எஸ். என்ன சார் பண்ண முடியும்? 1 2 3 4. மேல இருக்கிறத கால்குலேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம். அப்ப இதுக்கு என்ன சார் வரும்? +4. ராங். கால்குலேட் பண்ணணும். என்ன சார் இப்பதான் பண்ண வேணாங்கிறீங்க, இப்ப பண்ணணுங்கிறீங்க.
அண்டர்ஸ்டாண்ட் அந்த டாபிக் பார்த்தா உங்களுக்கே புரியும் நமக்கு என்ன கொடுத்துருக்கா. ஓகே, நீங்க என்ன சொன்னீங்கன்னா சல்ஃபர் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஏன்னா நான் பாயிண்ட் சொன்னது ஐடென்டிக்கல் ஆட்டம் தாண்டி அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சார் சொல்லியிருக்கேன். அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஒரே மாதிரி இருக்கணும். இங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஒரே மாதிரி இருக்கா பார்க்கலாமா? கவனிக்கணும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்காதுமா, பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்காது. கவனிக்கணும், இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த சல்ஃபருக்கு 2 சைடு டபுள் பாண்ட் வந்திருக்கு. இவனுக்குன்னு இல்ல, ஒரு கார்பனுக்கும் 2 சைடு டபுள் பாண்ட் வந்தா அந்த இடம் sp ஹைபிரிடைசேஷன். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், sp2 கிடையாது, sp ஹைபிரிடைசேஷன். இல்ல சார் வெறும் டபுள் பாண்ட் மட்டும் வருது சார், sp2 ஹைபிரிடைசேஷன். பாயிண்ட் புரியுதா? அப்ப இந்த ஹைபிரிடைசேஷன் என்னது, sp ஹைபிரிடைசேஷன். இவன் sp2 ஹைபிரிடைசேஷன். அப்படி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஈக்குவலா இருக்காது. என்னவா இருக்காது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஈக்குவலா இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. ஓகே சார், அப்ப யாருக்கு சார் இதுல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும்? அது இல்லனால இந்த இடத்துல ஆன்சர் போட முடியும். இந்த இடத்துல நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். கவனிக்கணும், யார் ஒருத்தனுக்கு எஸ் கேரக்டர் அதிகமா இருக்கோ அவனுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் அதிகமா இருக்கும். யார் ஒருத்தனுக்கு எஸ் கேரக்டர் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருக்கும். என்ன சார் மறுபடியும் சொல்றீங்க, எஸ் கேரக்டர் எங்க சார் குதிச்சு? கவனிங்க, sp sp2 sp3 கெமிக்கல் பாண்டிங் முடிச்சு விட்டுறேன் பாருங்க. sp sp2 sp3ல இது 50% இருக்கு, இது பாதி 50%. சார் இதுல எஸ் கேரக்டர் எப்படி சார் நான் கால்குலேட் பண்ணட்டும்? sp2ல நான் எப்படி சார் கால்குலேட் பண்றது? மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2, இதுல மொத்தம் 3 பேர் இருக்காங்கன்னா 2p 4s, அப்ப 300 அப்படின்னு சொல்லணும். இதுல மொத்தம் 300 இருக்கு, அதுல எஸ் கேரக்டர் 100. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, இன்டூ 100 போடணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 1/3 கேன்சல் பண்ணா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வருது, 0.333. இதை 100% மாத்தினீங்கன்னா 33% எஸ் கேரக்டர் இருக்கு. சரி ரைட்டு, இதுல எத்தனை கேரக்டர் இருக்கு? 50% எஸ் கேரக்டர் இருக்கு. யாருக்கு எஸ் கேரக்டர் அதிகமோ அவனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ எஸ்பிக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் கம்பேரிங் டு sp2, அதுக்கப்புறம் sp3. இதை ஞாபகம் வச்சாலும் ஓகே. ஆனா இந்த கேரக்டர் நமக்கு முக்கியம், ஆர்கானிக்ல எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குனு குதிப்பான். பாயிண்ட் புரிஞ்சுல? இது வரைக்கும் ஓகே தானே? சரி சார், அப்போ இது அப்படியே நீட்ல இந்த ஷேப் இருக்கும். ஏன்னா இதுதான் நீங்க படிக்க மாட்டீங்க, இதுதான் அவன் கேட்பான். அப்ப யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? எஸ்க்கு கம்பேரிங் டு திஸ் எஸ். 2 எஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஆனா எந்த எஸ்க்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்? இவனதான் இருக்கணும். இந்த காம்பவுண்ட் இவ்வளவு பொறுமையா சொல்றேன்னா இது எக்ஸாம் பேப்பர்ல ரெப்ளிகா ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சில டக்குன்னு ஓட்டு விட்டுருவேன். கவனிங்க, அப்ப இவனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா. அப்ப யார்கிட்ட இருந்து எலக்ட்ரான் வாங்குவான்? மேல இருந்து எலக்ட்ரானை வாங்கிடுவான். எத்தனை வாங்க முடியும்? 2 வாங்க முடியும். அப்ப அவன் எவ்வளவு கொடுக்கணும்? 2 கொடுக்கணும். அப்ப இவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +2. இவனுக்கு இங்கிருந்து 2 3 4 5 6. பாயிண்ட் புரியுதா? பேக் வருமா? ஸ்லைடு எங்க நான் சொல்லிட்டேன்னா இவன் அப்படி sp3 வரா? சரி கவனிங்க, இவன் sp3யா மாத்தி sp2 போட்டுருந்தா. கவனிங்க, இது sp ரைட் தான், இது sp, நான் அதை குழப்பல, அது sp. எல்லாம் ஓகே, எல்லா பாயிண்டும் ஓகே. ஒரே ஒரு மட்டும் சேஞ்ச் பண்ணி தரேன். கவனிங்க, எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் இன்க்ரீஸ், தப்பு இல்லை. ஸோ தட் sp-க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அதுக்கப்புறம் sp2, அதுக்கப்புறம் sp3. இதுல எந்த ஒரு டவுட் இல்லை. கார்பன்ல 2 சைடு டபுள் பாண்ட் வரதுனால 2 சைடும் டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா sp, தப்பு இல்லை. ஆனா இந்த இடத்துல சல்ஃபருக்கு இந்த 2 சைடு டபுள் பாண்ட் வருது இல்ல, ஆனா இந்த 2 பக்கம் என்ன வருது? 2
சாரி மாத்தி சொல்லிட்டேன். இந்த ரெண்டு பக்கமும் இப்படி பை பாண்ட் வருது, ஆனா இந்த ரெண்டு பக்கமும் சிக்மா பாண்ட் வருது. கவுண்ட்ல வந்து சிக்மா பாண்ட் அண்ட் இதுவுமே ஒரு பைல எத்தனை பாண்ட் இருக்கும், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். இந்த மாதிரி 4 சிக்மா பாண்ட் இவன் ஃபேஸ் பண்ணானா இவன் sp3 ஹைபிரிடைசேஷன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஷேப்ல இது sp ஹைபிரிடைசேஷன் எந்த தப்பு இல்லை, பட் இங்க என்னது யூனிக்கா இது sp3. சார் இவன் டோன்ட் வரிமா, இவன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா 2 பை பாண்ட் கிரியேட் பண்ணிருக்கான், இவன் என்ன வருவான் sp2 ஹைபிரிடைசேஷன் தான், இதுல எந்த டவுட் இல்லை. ஆனா இவன் sp கிடையாது, sp3. மீதெல்லாம் நீங்க காமன் தாமா. இப்ப கால்குலேட் பண்ணிக்கங்க. ஆனா இவனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அதை மாத்திக்கங்க. இவனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் மீன்ஸ் இவன் தான் எலக்ட்ரானை வாங்குவான். எவ்வளவு எலக்ட்ரான் வாங்குவான், 2 பாண்ட் இருக்கு, சோ 2 எலக்ட்ரான். இப்ப எத்தனை கொடுத்துருக்கணும் இவனுக்கு, மேல இருக்கனுக்கு 2 கொடுத்தாச்சு, இந்த பக்கம் ஆக்சிஜன் இருக்கான் இவனுக்கு 1 கொடுத்தாச்சு, இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் இருக்கான் இவனுக்கு 1 கொடுத்தாச்சு, கீழே யார் இருக்கா, கீழே ஆக்சிஜன் தான் இருக்கான். சோ கீழே ஒரு ஆக்சிஜன் இருக்கான், அவனுக்கு 2 கொடுத்தாச்சு. அப்ப டோட்டலா எவ்வளவு கொடுத்துருக்கான், 6 கொடுத்துருக்கான். சல்ஃபரால +6 ஆக்சிஜனேட்டை காட்ட முடியுமானா அதையும் செக் பண்ணிக்கணும். அது பி பிளாக்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. சல்ஃபரால என்ன பண்ண முடியும், ஆக்சைடு காட்ட முடியும். அப்ப பாயிண்ட பிடிச்சணும், சோடியம் தியோசல்ஃபேட்ல சல்ஃபர் -2 ஆக்சிஜன் ஸ்டேட் அண்ட் +6 ஆக்சிஜன் ஸ்டேட் ரெண்டையுமே காட்டுது. இம்பார்ட்டன்ட். ஸோ ஷேப் ஞாபகம் வச்சுக்கணும், பேர் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இந்த ஆவரேஜ் சார்ஜ் கூட நான் தனியாக நடத்திக்கிறேன், இங்கே கொண்டு வரல, இது இன்பர்டியூன்ல கன்ஃபியூஷன் ஆகிடும். இது கெமிக்கல் பாண்டில் இருக்கட்டும். இந்த இடத்துல ஆக்சிஜன் என்ன மட்டும் நமக்கு தேவை. சரி ரைட், இது ஒரு எக்ஸப்ஷன் நமக்கு கிரியேட் ஆகும். ரைட்டா, ஓகே. ஆனால் அடுத்து என்ன எக்ஸப்ஷன், 5வது எக்ஸப்ஷனில் தான் கேள்வி வரும், அதனால தான் அதை நான் பொறுமையாக நடத்திட்டு இருக்கேன். H2SO5 பெராக்சோ மோனோசல்ஃபியூரிக் ஆசிட், பேரு கீழே நோட் பண்ணியிருக்கு, பார்த்துக்கங்க. காரோஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க, காரோஸ் ஆசிட் ஆர் பெராக்சோ மோனோசல்ஃபியூரிக் ஆசிட். என்ன சார் பண்ணக்கூடாது, இதுல நம்ம எடுத்து நார்மல் ஆக்சிஜன் ஸ்டேட்ல போடக்கூடாதா, பாருங்க. சல்ஃபர் டபுள் பாண்ட் இங்க ஒரு O, டபுள் பாண்ட் இங்க ஒரு O, இங்க ஒரு O, இங்க ஒரு O, இங்க ஒரு H, இங்க ஒரு O, இங்க ஒரு H. ஸோ எத்தனை இருக்குல்ல, நான் கவனிக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்க ஆக்சிஜன் இருக்கு, இவன் 2 எலக்ட்ரான் வாங்கி எடுத்துருவான், இவர் ஒரு எலக்ட்ரான் எடுத்துருவான், இவன் 2 இவன் 1, ஆகும்போது எத்தனை எலக்ட்ரான் கொடுக்குறான், +6 வரான். இதுல எந்த வகையான எக்ஸப்ஷனும் இல்லை. உடனே ஃபார்முலா வைஸ்ல போட்டு பார்த்துடலாம் கரெக்டா வருதான்ட்டு. +2 x -10 = 0, இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, x = +8. ஓகே தான், ஒரு பிரச்சனை இல்லை, எக்ஸப்ஷன் எதுவும் வரல, டைரக்டாவே நமக்கு என்ன கிடைக்குது, +8 கிடைக்குது. சேஃப் வைஸ்லயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து பார்க்கணும் சேஃப் வைஸ்ல என்ன, ஓ சாரி, ஓகே ஃபார்முலாவில் என்ன கிடைக்குது, +8 கிடைக்குது. இட்ஸ் ராங், ஏன்னா அதோட சல்ஃபியூரிக் எதை காட்டாது, +8 காட்டாது, நான் கன்ஃபியூஸ் போயிட்டேன். ஸோ இது வந்து +8 காட்டாது, அதனால இது ராங். ஸோ ஃபார்முலா போட்டிங்கன்னா சாய்ஸ்ல என்ன வரும், எட் வரும். அண்ட் நீங்க சூஸ் பண்றப்ப யோசிக்கணும், சல்ஃபியூரிக்கு +8 வரக்கூடாது இல்ல அப்படிங்கிற நாலேஜ் பி பிளாக்ல இருக்கும். அதனால தான் ஒரு எலமெண்டோட மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது H2S2O8, இதே மாதிரி போட்டு பார்த்துக்கங்க. நான் டைரக்டா ஷேப் மட்டும் வரைஞ்சு கொடுத்துட்டா போதும் இல்ல. சார் 2 சல்ஃபர் இருக்கு, எஸ் இங்க பாருங்கண்ணா, இங்க எப்படி சார் போடுறது, சல்ஃபர் இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் இருக்கான், 1 பிடிங்கிறோம், கீழே 2 பேர் இருக்காங்க 2, மேல 2 3 4, சார் 1 2 3 4 5 6, மொத்தம் எத்தனை கொடுத்துருது, அவ்வளவுதான். இதாவது கேள்வி வர. இதுல இன்னொரு பாயிண்ட், இங்க ஒரு சல்ஃபர் இருக்கான், என்ன சார் பண்ணும், இங்க ஒருத்தன் வாங்கிக்குவான், இங்க ஒருத்தன் வாங்கிக்குவான், இங்க ஒரு 2 பேரு, இங்க ஆகும்போது இவனு என்னதான் +6. ரைட் சார், நடுவுல ஆக்சிஜன் கேட்டானா கவனிங்க சார், ஆக்சிஜன் ஆல்வேஸ் -2 சார். நோ, இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆக்சிஜன் இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் சல்ஃபர் இருக்கான், இவன் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டான், வேலை முடிஞ்சு. சல்ஃபர் இருந்து என்ன பண்ணிட்டான், எப்ப கொடுப்பா வாங்கிட்டான், -1. சார் இந்த பக்கம் இருந்து வாங்க முடியுமா, யாரு ஆப்போசிட்ல இருந்து இவங்க கிட்ட வாங்க முடியுமா, முடியாது, ஏன்னா அவனும் ஒரு ஆக்சிஜன் தான். அப்ப என்ன பண்ணுவான், அவன்கிட்ட வாங்க முடியாது. அப்ப இவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் -1, இவனுக்கும் அதே சிச்சுவேஷன் தான் -1. சார் இங்க சார் இங்க கவனிக்கணும்,
இந்த இடத்துல -1 காட்டுறானா? இதை வேணா இப்படி புரிஞ்சுக்கலாம். OH இருக்கிறது பதிலா OH+, OH+, இப்படிதான் எடுத்துக்கணும். ஆக்சுவலா இது இப்படிதான் எடுத்துக்கணும். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி வேணா மைனஸா இருப்பான், இவங்கிட்ட சல்ஃபர்ட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி -1 இருப்பான். அண்ட் இந்த H+ என்ன இருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூலமா அட்ராக்ட் ஆயிருப்பான். அதனாலதான் இவன் ஆசிட். ஓகே, முன்னாடியே அதை ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருப்பேன். இந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் ONA கண்ட்ரோல் பாண்டு போட்டிருக்க மாட்டேன். ONA கண்ட்ரோல் பாண்ட் இருக்காது. சல்ஃபர் கிட்ட இருந்து ஒரு ஆக்சிஜன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு எலக்ட்ரான் வச்சிருப்பான். அந்த ஒரு எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்றதுக்கு யார் வருவா? சோடியம் வரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்னது, இந்த பாண்டா போறதை விட இந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸா போடுங்க. மற்றபடி அது ஒன்றும் பெராக்சைடு பாண்ட்லாம் கிடையாது. சரி சார், அடுத்து என்னமா? நம்ம கொடுக்க தான் செய்யும். சோடியம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷேப்பு. சோடியம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷேப்பு. டோன்ட் வரி. சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷேப்பு. சோடியம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷேப்பு. அண்ட் இங்க ஒரு எலக்ட்ரான். சல்ஃபர் ஓகே. ஆமா, வந்திருக்கணும், இவங்ககிட்ட தான் வந்திருக்கணும். யாரு வந்திருக்கணும்? இந்த மைனஸ் ஐ. ஆமா, இதோட எலக்ட்ரான் இங்க வந்திருக்கும். ஸோ தட் இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பேண்ட் தான். ரைட், இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பேண்ட் அப்படி தான் கிரியேட் பண்ணும். இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வந்திருக்கும். சல்ஃபர் கிட்ட இருந்து இந்த எலக்ட்ரானை ஷேரிங்ல வச்சிருக்கும். ஓகே தான், பிரச்சனை இல்லை. ரெண்டு சைடு தான் -2 தான் வரணும். பட் பெராக்சைல் மட்டும் தான் -1 வரும்யா. பட் -1 இருக்கு இந்த இடத்துல. ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு ஷுவரா -1 தான். ஆக்சிஜனோட இருக்கிறதுக்கு எப்பயுமே பெராக்சைட்ல -1 தான். this one and this one நான் செக் பண்ணி சொல்றேன். இது மட்டும் சொல்றேன். சல்ஃபர் தான் இதெல்லாம் நமக்கு கேட்கறது, சல்ஃபர் தான். ஸோ இருந்தாலும் இதையும் செக் பண்ணி சொல்லிடுறேன். இங்க இது மட்டும் இருக்கட்டும். போ அதை நான் சொல்லிடுறேன். ரைட், அடுத்து இது முக்கியமான எக்ஸெப்ஷன். சார் இது வரைக்கும் வந்து நார்மலான ஃபார்முலால பார்த்தோம். பாயிண்ட் நம்பர் 1 இருங்க. இதுக்கு கஷ்டம். இதுல -1 இதுல போட்டிருக்குன்னு நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல.
அப்படின்னா சரி, இதை மட்டும் செக் பண்ணி சொல்றேன், இங்க இருக்கு தப்பா இல்ல கான்செப்ட் ஏதாவது இருக்கான்னு அதுக்கு மட்டும் பாத்துக்கணும். சரி கணக்கு கவனிங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் மட்டும் தான் நம்ம கொஸ்டினை கேட்க போறோம், அதை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அது ஆக்சிஜன் எப்படின்னு மட்டும் நான் பார்த்து சொல்றேன். கணக்கு கவனிங்க. அடுத்து இதுக்கு எப்படி சார் ஆக்சிஜன் கட் பண்றது? ஃபார்முலா வைஸ்ல வரல, ஃபார்முலா வைஸ்ல வராத ஷேப் வைஸ்லயும் வராம நமக்கு எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணும். அதுதான் CaOCl2. CaOCl2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன் சார்னா கணக்கு கவனிக்கணும், இதுல ஷேப் வராது, அதுக்கு பதிலாக இது எப்படி அயனைசேஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். அயனைசேஷன்னா பிரியறது, பிரிஞ்சிச்சுன்னா கால்சியம் 2+ தனியா வந்துடும், பிளஸ் OCl- தனியா வரும், பிளஸ் Cl- தனியா வரும். கணக்கு கவனிக்கணும். இதுல கூடிய 2 Cl, ஒரு Cl O ஆக்சிஜன் கூடயும் இன்னொரு Cl தனியா வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? சரிங்க சார், இப்போ நான் என்ன சார் பண்ணட்டும்? இப்போ தனியா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் யாருக்குன்னா இதுல கூடிய Clக்கு. கணக்கு கவனிக்கணும். ஆக்சிஜனுக்கு -2 பிளஸ் குளோரினுக்கு Xன்னு வச்சு கண்டுபிடிங்க, which is equal to -1. ஏன்னா பவர் என்ன இருக்கு, -1 சார்ஜ் வந்திருக்கு. அப்ப இங்க பக்கம் -2 அந்த பக்கம் போனா +2, அப்ப X equal to -1 +2 ரெண்டையும் ஆட் பண்ணா X equal to +1. அப்ப இதுல கூடிய ஒரு குளோரினுக்கு +1. சார் இன்னொன்னுக்கு ஒண்ணு இல்ல, பவர்ல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, அதுதான் அதோட ஆக்சிஜன் ஸ்டேட். அப்ப இன்னொன்னுக்கு என்னது, -1. அப்ப CaOCl2ல 2 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு. என்னென்ன, ஒன்னு -1, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா +1. ரெண்டையும் ஒரே ஸ்டேட்ல காட்டக்கூடியதான் CaOCl2. இதுக்கு தனியா ஒரு சார்ஜ் காட்ட முடியாது, நோட் பண்ணிக்கங்க. CaOCl2. அப்ப இதோட அயனைசேஷன் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான் சார். யார் சார் இவன், ப்ளீச்சிங் பவுடர்மா, நம்ம சொல்றோம்ல ப்ளீச்சிங் பவுடர், அதோட ஃபார்முலா தான் இது. ஓகே சார். வேற என்ன சார் இதே மாதிரி இருக்கு? நமக்கு தெரிஞ்ச கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் F3O4. யார் சார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் மிக்சடு ஆக்சைடு. அதாவது இது ஒரு காம்பவுண்டே கிடையாது, ஒரு 2 பேர் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். லைக் மைக்ரோரைசா. மைக்ரோரைசா தனியில் இல்ல, 2 உயிரினம் சேர்ந்தது இல்ல, அந்த மாதிரி இவனுங்க 2 கலவை சேர்ந்தது. யார் சார்? FeO அண்ட் Fe2O3. இப்ப தனித்தனி மீதியில போட்டுக்கங்க. ஏன் சார், யார் கால்கோ பண்ண போற சார்? ஐரானுக்கு. சார் இங்க போட்டீங்கன்னா இது X சார், இது -2 சார், ஈக்குவல் டு 0 சார். அப்ப X ஈக்குவல் டு +2 சார். ஐரான் +2 காட்டுமா சார்? சூப்பரா காட்டும் சார். இன்னொன்னு சார் 2X சார் பிளஸ் வந்து 3 டைம் -2 சார் ஈக்குவல் டு 0 சார். அப்ப X ஈக்குவல் டு சார் +6/2 சார். அப்ப X ஈக்குவல் டு +3 சார். அப்ப இது என்ன சார் காட்டும்? +3 சார். ஃபெர்ரிக். இது +2 காட்டுச்சுன்னா ஃபெர்ரஸ். அப்போ Fe3O4ல Fe3O4ல 2 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குமா, ஒன்னு வந்து +2மா, இன்னொன்னு +3. இது ஒரு எக்ஸெப்ஷன். அப்ப இதுல தான் கேள்வி கேட்பா, இதுதான் நமக்கு வந்து கேள்வி கேட்பா, வேற வழி இல்லை. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் முடிச்சிடலாம். அது வந்து C3O2. அரே என்ன சார் இது, ஷேப் போடுங்க. C டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் O. சார் என்ன சார் அது, எப்படி சார் வரும்? ஆனா சென்டர்ல கிடை கார்பனுக்கு பாருங்க, இந்த பக்கமும் கார்பன், இந்த பக்கம் கார்பன். அப்ப இவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. இந்த 2 கார்பனுக்கு பாருங்க, இங்க இருக்கக்கூடியது ஆக்சிஜன். இவன் என்ன பண்ணிடுவான், 2 எலக்ட்ரானை வாங்கிடுவான். இவன் 2 எலக்ட்ரானை, சரி கார்பன் 2 எலக்ட்ரானை கொடுத்துடுவான், ஆக்சிஜன் வாங்கிடுவான். அப்ப இந்த எண்ட்ல அதே தான், இவன் 2 எலக்ட்ரானை வாங்கிடுவான், இவன் 2 எலக்ட்ரானை கொடுத்துருவான். பாயிண்ட் புரிஞ்சா? அப்ப இவனுக்கு ஆக்சிஜனுக்கு -2, இவனுக்கு வெறும் 2, இவனுக்கு 0, இவனுக்கு 2, இவனுக்கு -2. எல்லாத்தையும் அழிச்சிட்டா எழுதியமா. C3O3ல என்னென்ன ஆக்சிஜன் கார்பனுக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 +2 ஒரு 0. அது போலாமா? என்னம்மா அது மாதிரி இருக்கா, எங்க இருக்கு? அதெல்லாம் நீங்களே பார்த்தலாம், அதே கான்செப்ட் தான். Bb3O4ல BbO ஒரு ஃபார்ம் அண்ட் BbO2 ஒரு ஃபார்ம்லாம் இது பண்ணி நீங்களே போட்டுக்கங்க. ஸோ இதுல ஒன்று +2 ஆக்சிஜன் ஸ்டேட், இன்னொன்று +4 ஆக்சிஜன் ஸ்டேட். ஏன்னா இது ஒரு மிக்சடு
ஆக்சைடு, ஏன்னா இதுவும் ஒரு மிக்ஸ்டு ஆக்சைடு அப்படிங்கிற ரீசன்னால. சரி, எண்ட் ஆஃப் த டே என்னது, இதில் கூடிய முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம். ரைட்டு, இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடாக்ஸ்னா என்னன்னே பார்க்க போகிறோம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு வேலையை லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர், அதில் கூட எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நீ ரெடாக்ஸ்னா என்ன, யார் ரெடியூசிங் ஏஜென்ட், யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடாக்ஸை பேலன்ஸ் பண்ணுறது பார்த்தா லெசன் முடிஞ்சிச்சு. லெசன் குட்டி தான், நடத்தணும் அவ்வளோதான். கணக்கு கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேம் வந்து தெளிவாக படிச்சுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தான் அதில் நடத்துவேன். ஒரு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் பழம் வெட்டி வைக்கிறோம். ஒரு டேபிள் இருக்குது, டேபிளில் வந்து ஒரு ஆப்பிள் பழம் வெட்டி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா அதில் என்ன இருக்கும், கருப்பு கருப்பாக பூச்சிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ஆயிருக்கும். ஏன் சார் அப்படி ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து ஏன் சார் கலர் மாறிச்சு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் அந்த இடத்துல இருந்த ஃப்ரெஷ்ஷான எலக்ட்ரான்ஸ் காற்றுல போயிருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு. இதை இப்படியும் சொல்லலாம் இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் ஆக்சிடேஸ் ஆயிருக்கு, ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. இந்த இதுல பேர் என்ன இருக்கு, ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. அது உங்க பயாலஜி மேம் கேளுங்க. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்ல என்ன இருக்கு, இங்க இருந்து வெளியே போயிருக்கும். ஸோ இது பேரு ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நடந்ததுனால இதை யார் செஞ்சிருப்பா, சுத்தி இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஏர் தான் பண்ணிருக்கணும். யாரோ ஒருத்த பண்ணிருப்பான்ல, அதை பண்ணால் ரெடியூசிங் ஏஜென்ட். நான் கவனிக்கணும், ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். சரிங்க சார். அந்த எங்க அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சார், ரெடக்டன்ட். ரெண்டும் ஒரே தான், குழப்பிடக்கூடாது, இங்க கூட எழுதி போட்டுக்கிறேன். அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு பேரு ரெடக்டன்ட். சார் ஒரு இடத்துல ரெடக்டன்ட் இருந்தா தான் என்ன சார் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும் சார். ஆக்சிடேஷன் என்ன சார், எலக்ட்ரான் லாஸ் சார். அப்போ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் எனக்கு ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ண வைக்கிறான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன சார் சொல்றீங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லுங்க. கவனிங்க, Cu தனியா இருக்கு, இது வந்து NO3- ரியாக்ட் பண்ணுது. NO3- ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்குதுன்னா Cu+2 கொடுக்குது, NO2- கொடுக்குது. இது கொஸ்டின் பேப்பர்லயே இருக்கும், ஈக்குவேஷன் நீங்க படிக்க தேவையில்ல. என்ன சார் பண்ணணும், ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிங்க. தனியா இருக்கனால 0, பவர்ல என்ன இருக்கோ அதுதான் +2. இங்க என்ன சார் கண்டுபிடிக்கணும், கவனிங்க. ஒயிட் கலர்ல போறேன் சார். NO3ல NO3- சார். சார் இது எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சார், இது -6ன்னு வச்சுக்கிறேன் சார், -1 சார். அப்போ x = சார் +5 சார். அப்போ இதுல என்ன இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் +5 சார். சார் நான் இவனுக்கு கண்டுபிடிக்கிறேன் சார், NO2- போட்டுக்கிறேன் சார். x = -4 = -1 போடுறேன் சார். அப்போ x = என்ன சார் கிடைச்சு, எனக்கு +3 கிடைக்குது சார். ஏன் சார் நம்ம ஆக்சிஜன் கண்டுபிடிக்கல, கவனிக்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல ஆக்சிஜனை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, பக்கத்துல பத்தி நீங்க கவலைப்பட்டா போதும். ஏன்னா ஆக்சிஜன் இந்த இடத்துல -2 தான், அது பிரச்சனை. இப்போ என்ன நடந்திருக்கு, ஆக்சிஜன் காப்பரை கவனிங்க, Cu கவனிங்க. நான் இப்பதான் ரெடாக்ஸ்க்கான மீனிங் சொல்லி தர போறேன், கவனிங்க. இந்த Cu கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கு, Cu2+ இருக்கு. அப்படின்னு அர்த்தம் 2 எலக்ட்ரான் என்ன இருக்கு இந்த இடத்துல, 2 எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கு, லாஸ் பண்ணிருக்கு. அதை நான் கீழே போட்டுறேன், இந்த இது குழப்பிடும், கீழே போட்டு காட்டுறேன். இந்த Cu என்ன இருக்கு, 2 எலக்ட்ரான லாஸ் பண்ணிருக்கு. லாஸ் பண்ணிச்சுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பேரு பாயிண்ட், புரியுதா இல்லையா, ஆக்சிடைஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, ஆக்சிடைஸ்ட் ஆயிருக்குன்னு. அப்ப இவன் வந்து எலக்ட்ரானை என்ன பண்ணிட்டான், லூஸ் பண்ணிருக்கான். அப்ப இவன் தான் என்னது இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு யார் காரணமோ அவன் தான் ரெடியூசிங் ஏஜென்ட். பாயிண்ட் நம்பர் 1 சார். இப்ப இங்க சார் இங்க வந்து நைட்ரஜன் வந்து +5 இருந்து +3 போயிருக்கு. 5 எலக்ட்ரான் கம்மியா இருந்திருக்கு, அடுத்த ஸ்டேஜ்ல 3 எலக்ட்ரான் தான் கம்மியா இருந்திருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் எங்க இருந்தோ வாங்கியிருக்கு. கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரெடக்ஷன். அப்படி ஆப்போசிட். யார் ஒருத்த இந்த மாதிரி ரெடக்டட் ஆகுறானோ இல்ல ரெடியூஸ்ட் ஆகுறானோ அந்த காம்பவுண்ட் பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படியே மாறி வரும், அவ்வளவுதான். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் சார். புரியல சார், நான் கவனிக்க மாட்டி சொல்றேன். எலக்ட்ரான் லாஸ் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துக்கு பேர் ஆக்சிடேஷன். எழுதிக்கணும், ஒரு டைம் எழுதி வச்சு பாக்ஸ் பண்ணிக்கிட்டா புரிஞ்சிடும்.
அந்த ஆக்சிடேஷன் நடந்த அந்த காம்பவுண்ட் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். அவன் அந்த எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவான், ரெடியூசிங் ஏஜென்டா இருப்பான். சார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார் அப்படி கேட்டீங்கன்னா, Bb+4 இருக்கு. பிபி சாரி எலக்ட்ரான் லாஸா, நம்ம முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள் எழுதுறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆகணும்னு இருக்குன்னா கவனிங்க என்னமா யூரோபியம் 2+, 3+ மாறுற ஈவெண்டா ஓகே தான். பட் இங்க நான் ஏதாவது வேற ஏதாவது ரெடியூசிங் ஏஜென்ட் சரி நான் போக தரேன். ரெடியூசிங் ஏஜென்ட் நான் தரேன். பட் இப்போ இருக்கட்டும், நான் பி பிளாக்ல நிறைய ரெடியூசிங் ஏஜென்ட் எழுதி போட்டிருக்கேன். பட் டக்குனு இது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடிய ஆள் யார் சார்னா, எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடிய ஆள் யார் சார்? யாரும் கெயின் பண்ணுவா? அந்த கெயின் பண்ற விடுங்க, அந்த ஈவெண்ட்டுக்கு பேரு ரெடக்ஷன், ஒடுக்க வினை. அவன் செய்யக்கூடிய ஆள் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிஜனேற்ற காரணி, ஆக்சிடென்ட். இது வந்து ரெடக்டன்ட், ஆக்சிஜனேற்றம். ரெண்டுக்கும் வார்த்தை மாறி வரணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரெடக்ஷன். இந்த வார்த்தை புரிஞ்சாலும் ஓகே இல்லையா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரெடியூசிங் ஏஜென்ட், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன சார் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கணக்கவனி, இங்கிருந்து இங்க என்ன இருக்கு, இது 0வா இருந்திருக்கு, இது +2 ஆயிருக்கு. ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, which means இந்த இடத்துல நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நம்பர் வைஸ்ல. ஆனா இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து இருக்கணும் லாஸ் ஆயிருக்கணும். எலக்ட்ரான் லாஸ் என்னது, ஆக்சிடேஷன். அப்ப இவன் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். அவ்வளவுதான் சரி. இவன் சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா +5 இருந்திருக்கு, இங்க +3 இருக்கு. அப்ப எலக்ட்ரானை கெயின் பண்ணா மட்டும் இந்த வேலை நடந்திருக்கும். அப்போ எலக்ட்ரான் கெயின் நடந்திருக்கு. எலக்ட்ரான் கெயின் நடந்ததுனால இதுக்கு பேரு, இது இந்த ஈவெண்ட்டுக்கு பேரு ரெடக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெடக்ஷன் பிளஸ் ஆக்சிடேஷன், இந்த ரெடக்ஷன் பிளஸ் ஆக்சிடேஷன், ரெடக்ஷன் ஆக்சிடேஷன், அதுதான் வந்து காலத்துல என்ன ஆயிடுச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் என்னாச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் நமக்கு என்ன சொல்றோம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றோம். ஆக்சிஜனேற்றம் அதே மாதிரி ஒடுக்கம், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. இந்த லெசன் பேர் அதுதான், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? புக்கு வந்துட்டாங்கன்னு பாருங்க, டைம் பாருங்க.
கவனிங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், யார் ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். நான் அந்த வெள்ளை டாட் மேலே மட்டும் கிளிக் பண்ணுங்க, கேமராவில் இந்த வெள்ளை டாட் மேலே கிளிக் பண்ணுங்க. ஆனால் கவனிங்க, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் mn4 மைனஸ்மா, mn4 மைனஸ் ப்ளஸ் வந்து i மைனஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு i மைனஸ். இது என்ன சார் பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. என்ன கிரியேட் ஆகுதுன்னா I2 கிரியேட் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1 I2 கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் mn+2 கிரியேட் ஆகுது. கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருவோம், இதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். பட் நம்ம யார் ரிசர்ச் பண்ணணும்? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் தாண்டி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல mn கண்டுபிடிங்க. ஸோ டக்கு டக்குன்னு போட்டு பார்க்கணும். MnO4 மைனஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது -8 ஈக்குவல் டு -1. அப்போ x ஈக்குவல் டு -1 + 8. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா +7. அதாவது ஒன் ஆஃப் த குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இவன் தான். என்ன சார் நான் சொல்றேன், முடிச்சு சொல்றேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா +7, சரியா? +7 தனி ஸ்டேட்டா இருக்கிறப்போ அடுத்த ஸ்டேஜ்ல கவனிங்க, இங்க என்ன இருக்கான்? பவர்ல என்ன இருக்கு? +2. பவர்ல என்ன இருக்கு? +2. இது அப்ப இங்க இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு ஆகிறப்போ +7 to +2 போயிருக்கான். அப்ப எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கணும்? இவன் கெயின் பண்ணிருக்கணும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ரெடக்ஷன். யார் ஒருத்தர் ரெடக்ஷன் இன்வால்வ் ஆகுறான்னா அவன் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரி, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்டால என்ன பண்ண முடியும்? பக்கத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட் இருந்து எலக்ட்ரானை பிடுங்க முடியும். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? MnO4 மைனஸ். இவன் என்னவா மாற துடிச்சிருக்கான்? Mn2+ ஆயிருக்கான். அப்ப இவங்கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்கணும்? ஏகப்பட்ட எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிருக்கணும். அப்ப பக்கத்துல இருந்து இப்படி கூட சொல்லலாம், பக்கத்துல இருந்து எலக்ட்ரானை பிடுங்குறவன் யாருன்னு சொல்லலாம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லலாம். அவனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கறால ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லலாம். பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க -1, இங்க I2னால 0.
ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் பண்ணக்கூடிய ஆள் ரெடியூசிங் ஏஜென்ட். அதுக்கு அர்த்தம் என்ன, தனக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். எழுதல என்ன எழுதி வச்சுக்கோங்க, சும்மா போர்டை காப்பி பண்ணாதீங்க. தனக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொடுக்கிறவனுக்கு பேர் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் கிட்ட இருக்க கருணையே இல்லாம எலக்ட்ரானை வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து புடுங்குறவன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லையா. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ரெடக்ஷன் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஆக்சிஜன் ஆகும். ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து ரெடாக்ஸ் ஈக்குவேஷன். ஆக்சிடேஷன் அண்ட் ரெடியூசிங் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதுதான் ரெடாக்ஸ் ஈக்குவேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க சார். இது என்ன சார், இது முக்கியமான டேபிள். ஒரு எலமெண்ட்னால எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் கொடுக்க முடியும், ஒரு எலமெண்ட்னால எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரானை கொடுக்க முடியும், வாங்க முடியும். ஏன்னா இதை தாண்டி இருக்க முடியாது. ஏன்னு சொல்றேன், முதல்ல இதை கவனிப்போம். கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா -4 வரைக்கும் ஆக்சிஜன் காட்டும். ஹையஸ்டா +4 நம்பர், பிளஸ்ல இருக்கிறதுனால பிளஸ்னா ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட், மைனஸ்னா லோவர் ஆக்சிஜன் ஸ்டேட். அப்போ -4ல ஆரம்பிச்சு +4 வரைக்கும் யாரால காட்ட முடியும், கார்பனால. நைட்ரஜன் -3ல ஆரம்பிச்சு +5 வரைக்குமே காட்ட முடியும். பாஸ்பரஸ் -3ல ஆரம்பிச்சு +5 ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் பாஸ்பரஸ்க்கு +5க்கு மேல ஒரு ஆக்சிஜன் ஸ்டேட் வருதுன்னா நீங்க யோசிக்கணும், நீங்க போறது தப்பான மெத்தடுன்ட்டு. சல்பருக்கு -2ல ஆரம்பிச்சு +6 நல்லா பிடிச்சுக்கணும். நான் சொன்னேன் சல்பர் வந்து +6 வரைக்கும் காட்டக்கூடிய ஒரு ஆள். குளோரின் சார் -1ல ஆரம்பிச்சு +7 வரைக்கும் காட்டக்கூடிய ஒரு ஆள், மேக்ஸிமம் ஆக்சிஜன் ரேட். மேக்னஸ் இது பண்ண முடியும், மேக்னஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். மேக்னஸ் அதோட அதிகபட்சமா +2 +3 +4 +5 +6 +7 வரைக்கும் காட்டும். அதனால மேக்னஸ் வந்து நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அடுத்தது வந்து ஆக்சிஜன் வந்து இந்த பக்கம் -2ல ஆரம்பிச்சு அந்த பக்கம் +2 வரைக்கும் இருக்கும். ஹைட்ரோஜன் சார் கிளாஸ் ஆரம்பிக்கிறமே சொன்னேன், ஒன்று மைனஸ் இன்னொன்று +1. இதை நல்லா பைகாட் பண்ணிக்கணும். இதை பைகாட் பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி புரியும். இன்னும் நமக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியம் குரோமியம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 6 வரைக்கும் காட்டுன்னு சொன்னல, இவனால மைனஸ் காட்ட முடியாது, 0 மட்டும்தான் சார். அப்ப ஆக்சிடேஷன் ரெடியூசிங் ஏஜென்டா நான் சொல்றேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, கொடுப்பான். நான் சொல்றேன் mn வந்து பாத்தீங்கன்னா என்ன சார், ஓல ஆரம்பிச்சு +7 கணா, சாரி 0ல ஆரம்பிச்சு +7. ஆஸ்மியம் வந்து பாத்தீங்கன்னா 0ல ஆரம்பிச்சு +8 வரைக்கும் மேல காட்ட முடியும். இந்த லிமிட் என்னன்னா உங்களுக்கு ஒருத்த வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னு டக்குன்னு சொல்லிட முடியும். கவனிக்கணும், இது இப்போ ஜெயில கேட்கறதுடைய பேட்டர்னா இருக்கு. n-3 இவனால ஆக்சிடைசிங் ஏஜெண்டா இல்ல ரெடியூசிங் ஏஜெண்டா ஆக்ட் ஆக முடியுமா முடியாதாங்கிறது இங்க பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னமா, ரெடக்ஷன் ஆகக்கூடியவன். ரெடக்ஷன் என்னமா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்மா. நைட்ரஜனால இதுக்கு மேல எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியுமா, -3னா ஆல்ரெடி 3 எலக்ட்ரான் வாங்கிட்டான். -3க்கு மேல காட்ட முடியாது, லோவர் ஆக்சிஜன் ஸ்டேட், which means எலக்ட்ரானை வாங்க முடியாது. அப்ப இவனால என்ன பண்ண முடியும், cannot act as ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சார் ரெடியூசிங் ஏஜென்டா, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன கண்ணா, ஆக்சிடேஷன் பண்ணுமா. ஆக்சிடேஷன்னா என்னமா, எலக்ட்ரான் லாஸ் ஆகுமா, லாஸ் ஆகுமா. ஏன்னா லாஸா எது வரைக்கும் போக முடியும், லாஸா எது வரைக்கும் போக முடியும், +5 வரைக்கும் போக முடியும். அப்ப நைட்ரஜன் n-3ல என்னவா ஆக்ட் பண்ண முடியும், ரெடியூசிங் ஏஜென்டா ஆக்ட் பண்ண முடியுமா. சரிங்க சார். நைட்ரஜன் வந்து 0 இருக்கு, வெறும் நைட்ரஜன் இருக்கு சார். இவனால சார் கண்ணா இவன் எலக்ட்ரான் இன்னும் கொடுக்க முடியுமா, கொடுத்து எது வரைக்கும் போக முடியும், +5 வரைக்கும் போக முடியும். வாங்கி எது வரைக்கும் போக முடியும், -3 வரைக்கும் போக முடியும். அப்ப வெறும் ஒரு நைட்ரஜனால என்ன பண்ண முடியும், ஆக்சிடைசிங் ஏஜென்டாவும் ஆக்ட் பண்ண முடியும், ரெடியூசிங் ஏஜென்டாவும் ஆக்ட் பண்ண முடியும். எப்ப ரெடியூசிங் ஏஜென்டா ஆக்ட் பண்ணும், எலக்ட்ரானை லாஸ் பண்றப்போ. எப்போ ஆக்சிஜன் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும், எலக்ட்ரானை கெயின் பண்றப்போ. சரிங்க சார். ஒரு Cr+ என்ன 2+ என்னவா சார் ஆக்ட் ஆகும், இது எலக்ட்ரானை வாங்கி Cr 0 வரைக்கும் போக முடியுமா, வாங்க முடியும். அப்போ ரெடக்ஷன். அப்ப இது என்னவா வருது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இவன் எலக்ட்ரான் எது வரைக்கும் போக முடியும், +6 வரைக்கும் போக முடியுமா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன். அப்ப இது என்னது, ரெடியூசிங் ஏஜென்ட். முடியுமா, சரி ரைட்டு. அப்போ இது சொல்லுங்க, Mn7+ ஆல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ண முடியுமா,
கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு காம்பவுண்ட்ல Mn+7 கிடைக்குது. ஆக்சிடைசேஷன் ஏஜென்ட் பண்ண முடியுமா? ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னா ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இவனால முடியுமே. ஏன்னா இவன் எது வரைக்கும் போக முடியும்? லோவர் எஜென்ட் 0க்கு போக முடியும். எலக்ட்ரான் வாங்க தான் முடியும், கொடுக்க முடியாது. ஏன்னா +7ங்கிறது அதோட மேக்ஸிமம் லிமிட். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பண்ண முடியாது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷன். அப்ப இவனால என்னவா ஆக்ட் ஆக முடியாது? ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆக முடியாது. கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். Reducing agent oxidation, which means loss of electron. முதல்ல இது மைண்ட்ல ஏத்திக்கங்க. ஏன் சார் இவனால பண்ண முடியாது? +7 தான் இதோட மேக்ஸிமம் ஸ்டேட். இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, இவனால தர முடியாது. சல்ஃபர் 2+. இவனால ஆக்சிஜன் ஏஜென்டா இல்ல ரெடியூசிங் ஏஜென்டா எப்படி ஆக்ட் ஆக முடியும்? தண்ணி விடுமா? தண்ணி விடுமா? ஒரே பாய், எனக்கு தான் தாங்க, நீங்க ஏன் குடிக்கிறீங்க? தண்ணியை ஃபார்வர்ட் பண்றேன். ரெடியூசிங் ஏஜென்டா ஆக்சிடேஷன் ஏஜென்டா? ரெண்டுமே பண்ண முடியும். குட். ஏன்னா இவனால 0க்கும் போக முடியும், இவனால அதிகமா போய் +6 வரைக்கும் போகலாம். +6 வரைக்கும் போறப்ப என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மீன்ஸ் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் மீன்ஸ் ரிடக்ஷன். gain of electrons means oxidizing agent. So that's it. Gain of electron mean reduction. Reduction mean oxidizing event. Oxidizing agent. ஸோ இப்படி ஒரு எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடேஷனுக்கு போகுதா இல்லை ரிடக்ஷனுக்கு போகுதா அப்படிங்கிறத இந்த லோவர் ஆக்சிஜன் ஸ்டேட் ஹையர் ஆக்சிஜன் டேபிள் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் கூட. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் பிடிக்கிறதுக்கு இதை நீங்க பிடிக்கணும். சரி, ரைட். அடுத்து என்ன சார்? சில நோட் பாயிண்ட் நமக்கு தேவைப்படுது. சில நோட் பாயிண்ட் என்ன சார்? நோட் பாயிண்ட் தேவைப்படுது. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுலயும் சொல்றேன். கண்ணா கவனிங்க. இதுல K2Cr2O7 இது இப்பதான் போட்டோம். குரோமியத்துக்கு +6. K1O4 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்சிஜன் ஏஜென்ட். ஏன் சார் சொல்றாங்க? கெமிஸ்ட்ரியில போய் ஒரு பெஸ்ட் ஆக்சிஜன் ஏஜென்ட் கொடுங்க அப்படின்னா K1O4 சொல்லுவாங்க. ஏன்னா அதுல என்ன இருக்கு? +7 இருக்கு. +7 இருந்துச்சுன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் பண்ண முடியும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ரிடக்ஷன் மீன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப இவன் ஒரு பெஸ்ட் ஆக்சிஜன் ஏஜென்ட்டா எப்பயுமே இருப்பான், பிரச்சனை இல்லை. அடுத்து இது என்னது? OSO4 இதுல வந்து ஆஸ்மியம், அதனால +8. HNO3 இதுல +5. இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அஸ்ட்ரோஸ்பல் சல்ஃபர் +6. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்பானா, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆக்சிஜன் நம்பர் இருக்கோ கண்ணா நல்லா கவனிக்கணும். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா கவனிக்கணும். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா அவன் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மீன் ரெடக்ஷன். ரெடக்ஷன் மீன்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். யாருக்கு அதிக ஆக்சிஜன் நம்பர் இருக்கும்? அதிக எலக்ட்ரான் யார் இழக்கிறானோ, அதிகமான எலக்ட்ரான் இழக்கிறவன் அதிகமான எலக்ட்ரானை வாங்குவான். வானா ரெடக்ஷன். ரெடக்ஷனா ஆக்சிஜன் ஏஜென்ட். திருப்பி அதே சொல்றேன். அப்ப ஆக்சிஜன் நம்பர்னா இதுதான் +6. +6னா ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட். ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் எப்போ கிடைக்கும்? அதிக எலக்ட்ரான் இழக்கிறப்போ. அதிக எலக்ட்ரான் இழந்துருச்சுன்னா எலக்ட்ரானை வாங்க ரெடியா இருக்கான். வாங்கினா ரிடக்ஷன். அப்ப அவன் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப அது இப்படி சொன்னாலும் ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆனாலும் ஓகே. இப்போதைக்கு இது என்ன பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் ஆக்சிஜன் நம்பர் இஸ் குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். +7னா அது ஹையர் நம்பர். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்பர் வச்சு தான் சொல்லணும். +7னா ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட். சரிங்க சார், மினிமம் அப்படியே ஆப்போசிட் அடிங்க. அப்படியே ஆப்போசிட்ல போடுங்க. மினிமம் ஆக்சிஜன் நம்பர் இஸ் குட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு திருப்பி சொன்ன பாண்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உடனே திங்க் பண்ணி பாருங்க. ஏன் மினிமம் ரெடியூசிங் ஏஜென்ட்? மினிமம் எப்படி கிடைக்கும்? மைனஸ் இருக்கிறப்போ. மைனஸ்னா என்னது? எலக்ட்ரான் வச்சிருக்கான். எலக்ட்ரான் வச்சிருக்கானா எலக்ட்ரானை கொடுக்க போறான். கொடுக்கனா லாஸ் ஆக்சிடேஷன். அப்போ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ மினிமம் ஆக்சிஜன் நம்பர் இஸ் மினிமம், சரி, குட் ரெடியூசிங் ஏஜென்ட். மைனஸ்ல வரக்கூடியது -3 காம்பவுண்ட், -3 காம்பவுண்ட், -2 காம்பவுண்ட், -1 காம்பவுண்ட், -3. இது எங்க சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க? பெண்டா ஆக்சைடு அண்ட் ட்ரை ஆக்சைடு டாப்ல சொல்லு. பெண்டா ஹாலைடு அண்ட் ட்ரை ஹாலைடுல சொல்லியிருப்பேன். பெண்டா ஹாலைடு ஃபார்முக்கு ஆர் பெண்டா ஆக்சைடு அதெல்லாம் அவனுங்களுக்கு தான் ஆக்சிடைசிங் நேச்சர் அதிகம்னு சொல்லி கொடுத்துருப்பேன்.
எடுத்து நீங்க பி பிளாக்ல எடுத்து தேடி பாருங்க. இதே ஈவெண்ட்ஸ் இதே லைன்ஸ் தான் நான் அங்கேயுமே டிக்டேட் பண்ணியிருப்பேன். இது ஒரே ஒரு டைம் மட்டும் படிச்சு பிடிச்சிட்டிங்கன்னா ரெடாக்ஸ் கேட்கக்கூடிய அந்த 2 கேள்வி அழகா போட்டுடலாம். ரெடாக்ஸ் கேட்கறானா இல்லையா பி பிளாக் டி பிளாக்ல வர அந்த கான்செப்டை பிடிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க. நான் திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுவுமே மாத்திலன்னு சொல்றேன். பட் ஆனா இங்க நிறைய பேர் சார் மாத்திராரு அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சரிங்க சார், ஓகே. எனக்கு இன்டர்மீடியேட்டா இருந்துச்சுன்னா சார் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ் +3 கிடைக்குது. ஆனா பாஸ்பரஸால -3ல ஆரம்பிச்சு +5 வரைக்கும் காட்ட முடியும். அப்ப இவன் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்டாவை ரியாக்ட் பண்ணுவான், ரெடியூசிங் ரியேஜெண்டாவும் இருப்பான். ரைட். டைம் நம்ம 5 o'clock. இன்னும் கொஞ்சம் தான். ஈக்குவலன் வெயிட் அது உங்களுக்கு எப்படி ஈக்குவலன் வெயிட் கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துட்டேன். ஈக்குவலன் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் and some displacement reaction and balance the redox reaction. redox reaction balance பண்றது கடைசி டாபிக். அவ்வளவுதான். இன்னும் ரெண்டு டாபிக் தான். கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி பேலன்ஸ் பண்றது, டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்ன, ரியாக்ஷன் டீகம்போசிஷன் என்ன, காம்பினேஷன் என்ன, டிஸ்ப்ரொபோசிஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா இந்த லெசன் நமக்கு என்னது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீதி அந்த நைட் கிளாஸ்ல ஓட்டி விட்டுறேன். ஓகேவா? சரி, துணி துவைக்க உட்காந்து போய் பாருங்க. கண்ணா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் ஆகிக்கலாமா? இது நான் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எழுதிக்கிறீங்க, சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சரி காணும்.